அடுத்து நாம ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. அரசாங்கம் ஸ்பீக்கர் பயன்பாடு பத்தி சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இந்த விதிகள் எல்லாமே மக்களோட நல்லதுக்காகவும் சமூகத்துல அமைதியை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா சில பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சட்டம் மக்களோட நல்லதுக்கு தாங்கிற உண்மைய மக்கள் புரிஞ்சுக்க முடியாதபடி ஒரு தவறான புரிதலை உண்டாக்குறாங்க. உண்மைய சொன்னா அரசாங்கம் எங்கேயுமே இறை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல வழிபாட்டுக்கு அப்படி எந்த தடையும் கிடையாது. அரசாங்கம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், பொதுமக்களுக்கு தொந்தரவு தராத வகையில அளவான சத்தத்துல வழிபாடுகளை நடத்துங்கன்னு மட்டும்தான் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது முகமது நபி அவங்க மூலமா நமக்கு கிடைச்ச குர்ஆன் காட்டுற அந்த நடுத்தரமான வழி கூட முழுசா ஒத்துப்போகுது தானே. இந்த ஸ்பீக்கர் சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் பொதுவானதுதான். எந்த ஒரு மதத்துக்கும் தனிப்பட்ட முறையில அவங்க நெருக்கடி கொடுக்கல. ஆனா சில ஜமாத் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறை மாதிரி தப்பா சித்தரிச்சு விவரம் தெரியாத அப்பாவிகளை அரசாங்கத்துக்கு எதிரா தூண்டி விடுறாங்க. இது மிகப்பெரிய அறியாமை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு காலத்துல ஸ்கூல் பாடப்புத்தகங்கள்ல ஒலி மாசு, அதாவது நாய்ஸ் பொல்யூஷன் பத்தின பாடத்துல மசூதி மேல ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இங்க நிறைய பேர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நாங்க செய்யறது மட்டும்தான் ஒலி மாசா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஆனா நாங்க மத்தவங்களுக்கு தொந்தரவு தர்றதில்ல அப்படிங்கறத நம்ம செயல்லையும் காட்டுனா மட்டும்தான் அந்த எதிர்ப்புக்கு ஒரு உண்மையான அர்த்தம் இருக்கும். இன்னைக்கு பல மசூதிகளோட செயல்பாடுகள் எப்படி அமைஞ்சு போச்சுன்னா, அந்த பாடப்புத்தகத்துல போட்டது தப்புன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. நம்மளோட தவறான நடைமுறைகளே அந்த பிம்பத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்துதுங்கிறது தான் கசப்பான உண்மை. இதை நினைச்சு கோபப்பட்டு மறுக்கிறத விட்டுட்டு நிதானமா சிந்திச்சு நம்மளை திருத்திக்கிறது தான் உண்மையான மாற்றத்துக்கு வழி. இந்த ஒலி மாசு சட்டத்தை அமல்படுத்தும் போது ஏதாவது ஒரு இடத்துல அதிகாரிங்க எல்லை மீறி நடந்தாலோ இல்ல அடிப்படை உரிமையை பறிச்சாலோ அந்த அத்துமீறலை மட்டும்தான் நம்ம சட்டப்படி எதிர்த்து மேல்முறையீடு செய்யணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா அந்த சட்டத்தையே எதிர்க்கிறதும் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி போராட்டத்துக்கு தூண்டுறதும் மிகப்பெரிய தப்பு. குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 59 83வது வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது? உங்களோட அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு கட்டுப்படுங்க, சமூக சீர்பாட்டை சட்டப்பூர்வமா செயல்படுத்துங்கன்னு சொல்லுது. இதை நாம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும்.